ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ X40 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 10 சர்டிஃபிகேஷன் சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் அண்ட் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய லீக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த லீக்ஸ் எல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த மோட்டோ X40 இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ 10 சர்டிஃபிகேஷன் சைட்டில் தான் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 லிஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு சம்டைம்ஸ் கிடைக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மாதிரியான டிசைனில் இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த மோட்டோ X40 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் வந்திருக்கு. அந்த வகையில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்கான ஒரு கேமரா மாடலோட பேக் சைடு அந்த ஒரு பிளைனான யூஸ்வலான அந்த மோட்டோ டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அப்படின்றது இருக்க போகுது. மற்றபடி கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் 196 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.5 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் அண்ட் லுக்கை பற்றி இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு. மற்றபடி மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே, கர்வ்டு எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளேவை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அண்ட் இந்த ஓலெட் டிஸ்பிளேவும் 10 பீட்கான ஓலெட் டிஸ்பிளேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 165 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இதுக்கு முன்னாடியே மோட்டோடைய ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்லாம் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது அதை விட இன்னும் பெட்டரா 165 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு வரப்போகுது. அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது ஆக்சுவலி பேட்டரி கெப்பாசிட்டியில 2 வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனை இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்களா. 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி ஒரு வேரியன்ட் அண்ட் இன்னொரு வேரியன்ட் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி இந்த ரெண்டு வேரியன்ட்லயுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஈக்குவலா இருக்க போகுது. 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்க போறாங்க. அந்த வகையில் எதுக்காக அந்த 4500 mAh பேட்டரி கெபாசிட்டிக்கான ஒரு வேரியன்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மொத்தமாவே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் 68 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்களே போதும். பட் ஆனால் இன்னொரு ரெண்டு வேரியண்டா 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி ஒன்று, 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி ஒன்று அப்படின்ற மாதிரி ரெண்டு வேரியன்ட் ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நெக்ஸ்ட் வருஷ கட்டி நிற்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் Snapdragon 8 Gen 2. நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த சிப்ஸோட வரப்போகுது. ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் போன்ஸை பற்றி நாமளே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த Snapdragon 8 Gen 2 தான் இந்த மோட்டோ X40 அப்படின்ற ஸ்மார்ட் போனும் வரப்போகுது. ஸோ இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். அதனால ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் தான் இந்த ஸ்மார்ட் போன் இருக்க போகுது. அண்ட் இதில் LPDDR5X ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் பக்கம் வந்தோம்னா பின்பக்கம் இந்த ஸ்மார்ட் போன்ல ஆஸ் யூஷுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். பட் அதில் பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது. பட் இதில் யூஸ் பண்ண போகிற சென்சார்லாம் என்ன அப்படின்ற அந்த டீட்டெயில் இப்போதைக்கு கிளியராக இல்லை. ஒரு 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய பிரைமரி கேமரா இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கான சென்சார் அண்ட் கடைசியாக ஒரு 12 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்ற மாதிரினா ஒரு 3 கேமரா இருக்க போகுது. இதில் அந்த 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோலையும் OIS-க்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கேயுமே ஒரு சூப்பரான கேமரா செட்டப், 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த மோட்டோ X40 ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கேமரா லவர்ஸ்க்காகவே பின்பக்கம் முன்பக்கம்னு ஒரு சூப்பரான கேமரா செட்டப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. ஸோ கேமரா செட்டப் நல்லா இருக்கு. பட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஈக்குவலாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கேமராவுடைய ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் கேமரா செட்டப் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா செட்டப்பாக இருக்கு. இது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி மோட்டோ ஸ்மார்ட் போன்ஸ்ல பார்க்கக்கூடிய இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் Android 13க்கான அந்த ஒரு ஸ்டாக் OS-க்கான எக்ஸ்பீரியன்ஸோட இந்த மோட்டோ X40 அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்த வருஷம் எண்டில் சைனாவில் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி டிசம்பர் மாதம் இந்த ஸ்மார்ட் போன் சைனாவில் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்படி சைனாவில் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்ல மோஸ்ட்லி ஜனவரி இல்லை பிப்ரவரி மாதத்தில் இந்த மோட்டோ X40 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற
மாதிரியான சில லீக்ஸ் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட்டும் என்ன பட்ஜெட்டுக்கு வரும் அப்படின்றத பத்தின எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு இல்ல. பட் Snapdragon 8 Gen 2 இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் மோஸ்ட்லி 50,000 அரௌண்ட் அப்படின்ற பிரைசிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 50,000க்கும் கம்மியான செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வர போறாங்களா இல்ல 50K above அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இந்த Moto X40 எடுத்துட்டு வர போறாங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல தேருமா தேராதா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி இந்த Moto X40 ஸ்மார்ட் போன்ல இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்க போகுது.